சென்னையில் கர்நாடகாவை சேர்ந்தவர்கள் பாரம்பரியமாக கிடைத்த புதையல் நகைகள் இருப்பதாகவும் குடும்ப கஷ்டத்திற்கு விற்பதாக கூறி பலரை ஏமாற்றியது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. சென்னை டி நகர் பகுதியைச் சேர்ந்த ருக்மணி என்பவர் அதே பகுதியில் ஜெராக்ஸ் கடை மற்றும் செல்போன் உதிரி பாகங்கள் கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு செங்கல்பட்டு பகுதியைச் சேர்ந்த சில நபர்கள் செல்போன் உதிரி பாகங்களை வாங்கி சென்றுள்ளனர். இதன் மூலம் ஏற்பட்ட பழக்கத்தின் மூலம் தாங்கள் குடும்ப கஷ்டத்தில் இருப்பதாகவும் தங்களுக்கு புதையல் கிடைத்ததாகவும் குடும்ப கஷ்டத்தின் காரணமாக புதையலில் கிடைத்த நகையை விற்பனை செய்ய உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். அதேபோன்று அதிக மதிப்புள்ள நகையை குறைந்த விலைக்கு விற்பதாக கூறி ருக்மணியிடம் போலி நகைகளை கொடுத்துவிட்டு அந்த கும்பல் மோசடி செய்துள்ளது. அந்த நகைகள் போலி நகை என ருக்மணிக்கு தெரியவர இதுகுறித்து போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார். அதன் பின்னர் போலீசார் நடத்திய விசாரணையில் செங்கல்பட்டு அடுத்த ஆப்பூர் பகுதியில் பிளாஸ்டிக் பூ தயாரிப்பது போல் தங்கி தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் மோசடியில் ஈடுபட்டுள்ளனர் என்பது தெரியவந்தது. இதனையடுத்து இந்த கும்பலை போலீசார் கைது செய்தனர். இதில் கர்நாடகாவை சேர்ந்த கீதா என்ற பெண்ணை கைது செய்து அவரிடம் இருந்த செல்போன்கள் மற்றும் 5.5 லட்சம் பணத்தை பறிமுதல் செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கீதாவின் பின்னணியில் பெரிய கும்பல் இருப்பதும் அந்த கும்பலை பிடிக்க போலீசார் தனிப்படை அமைத்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.